முழுமையான வேளாண் தகவல் துறை அன்னபூர்ணா அக்ரிஸ்பேஸிற்கு வரவேற்கிறோம். இந்த அத்தியாயத்தில் நாம் 2ஆம் நிலை சத்துக்கள், அவற்றின் பயன்பாடுகள், மேலும் அவற்றை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது பற்றிய தகவல்களும் உங்களுக்கு கிடைக்கும். அனைத்து விவசாயிகளே, நைட்ரஜன், பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாசியம் போன்றவை பெரும்பாலான முதன்மை ஊட்டச்சத்துக்கள். இவற்றில் நமது இலக்குகளை மையப்படுத்துவோம். ஆனால் நீங்கள் 2வது நிலை ஊட்டச்சத்துக்கள் அல்லது சுவடு உலோகங்கள் மீது கவனம் செலுத்துவதில்லை. அவற்றுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதில்லை, தேவையில்லை என்று நினைக்கிறீர்கள். நான் ஏற்கனவே ஒரு அத்தியாயத்தில் தாவரம் மற்றும் 16 அடிப்படை கூறுகள், தாவரத்தின் வாழ்க்கையில் இந்த 16 அடிப்படை கூறுகள் எவ்வாறு ஈடுபட்டுள்ளன என்று கூறப்பட்டுள்ளது. ஒவ்வொரு அடிப்படை உறுப்பும் தாவரங்களின் வாழ்க்கை சுழற்சியில் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஒருவரின் பங்கு குறைவாகவோ அல்லது அதிகமாகவோ இருக்கலாம். தாவரத்தின் ஒரு கட்டத்தில் ஒரு தனிமத்தின் தேவை அதிகமாக இருக்கலாம், தாவரத்தின் மற்றொரு கட்டத்தில் அது குறைவாக இருக்கலாம். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் இந்த ஊட்டச்சத்துக்கள் அனைத்தும் அவசியமானதாகிறது. அதனை அடிப்படை ஊட்டச்சத்துக்களும் தாவரத்திற்கு எளிதில் கிடைக்கின்றன. இது நடந்தால் மட்டுமே ஆலை ஒட்டுமொத்தமாக அதன் ஆயுட்காலத்தையும் முழுமையான ஆரோக்கியத்துடனும் நிறைவு செய்யும். மேலும் நல்ல பலன்களையும் தரும். செடியை வளர்க்கும் போது நாம் இதை கவனிக்க வேண்டும். பெரும்பாலும் நமது விவசாய சகோதரர்கள் என் நிலத்தில் இந்த 2ஆம் நிலை ஊட்டச்சத்துக்களை பயன்படுத்துவதில்லை. ஆனால் அவற்றின் முக்கியத்துவம் மிகவும் முக்கியமானது. முன்னர் குறிப்பிட்டது போல், ஒரு தாவரத்தின் வாழ்க்கை சுழற்சியில் 2ஆம் நிலை ஊட்டச்சத்துக்களின் பங்கு 3% கால்சியம், மெக்னீசியம் மற்றும் சல்பர் போன்ற 2ஆம் நிலை ஊட்டச்சத்துக்கள் அப்படியே இருக்கும். இந்த மூவரின் பங்கு 3%. எல்லோருடைய பங்கும் அதே வழியில் 1% இந்த 2ஆம் நிலை ஊட்டச்சத்துக்கள் மண் கண்டிஷனர்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இவை பெரும்பாலும் உங்கள் வீடுகளில் உங்கள் குழந்தைகளுக்காக பயன்படுத்தப்படுகின்றன. உங்கள் வீடுகளில் ஹேர் கண்டிஷனரை பயன்படுத்துகிறீர்கள் இல்லையா? இன்றைய தலைமுறையில் உள்ள மக்கள் இதை பயன்படுத்துகிறார்கள். கண்டிஷனர் என்றால் மென்மையான குணம் கொண்டவர். ஹேர் கண்டிஷனர், நாம் தலையை மென்மையாக்கும் பொருள் ஹேர் கண்டிஷனர் என்று அழைக்கப்படுகிறது. இந்த 2ஆம் நிலை ஊட்டச்சத்துக்கள் மண்ணை மென்மையாக்குவதில் அவை கண்டிஷனர்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த 2ஆம் நிலை ஊட்டச்சத்துக்கள் மண் கடினமானதாக இல்லாமல் குறைந்த செறிவுடன், அதாவது தேவையான அளவு மென்மையான தன்மையுடன் செடியின் வேர் அமைப்பை அதிகரித்து வலுவாக வளர இது வழி செய்கிறது. மிதமான தன்மையை கொடுப்பதில் இந்த 2ஆம் நிலை ஊட்டச்சத்துக்களின் பங்கு பெரியது. எனவே இவை மண் கண்டிஷனர்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இது மட்டுமின்றி இந்த 3 2ஆம் நிலை சத்துக்கள் நிலத்தையும் அதன் தன்மையையும் உள்ளார்ந்த அறிகுலையும் விட்டுவிடாமல் விரைவாக காப்பாற்றுகின்றன. அதனால்தான் இது மிகவும் முக்கியமானது. அவர்களின் பங்கு 3% அந்த 3% இல்லாவிட்டால் அனைத்து வாழ்க்கை செயல்முறைகளும் சரியாக இயங்காது. அதனால் ஒரு தாவரத்தின் வாழ்க்கை சுழற்சியில் இந்த 2ஆம் நிலை ஊட்டச்சத்துக்களை நாம் 3% ஆகும். இந்த 2ஆம் நிலை சத்துக்கள் ஒவ்வொன்றை பற்றியும் நாம் அறிந்து கொள்வோம். இந்த பகுதியில் மெக்னீசியம் மற்றும் அதன் செயல்பாடுகளை பற்றி அறிந்து கொள்வோம். அதன் பயன்பாடு என்ன, அதை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை அறிந்து கொள்வீர்கள். இந்த மெக்னீசியம் முக்கியமாக தாவரங்கள் சூரியனின் கதிர்களில் இருந்து சூரிய சக்தியை உறிஞ்சும் திறன் கொண்டவை. மெக்னீசியம் பெரிதும் உதவுகிறது. மாக்னீசியம் சூரிய சக்தியை உறிஞ்சி ஒளிச்சேர்க்கையும் ஒழுங்காக நடக்கவும் இலைகள் பச்சை நிறமாக இருக்க தாவரத்தின் திறனில் பங்கு வகிக்கிறது. இது மட்டுமின்றி தாவரத்தின் சுவாச செயல்பாட்டில் பங்கேற்கும் என்சம்களை தூண்டுகிறது. தாவரத்தின் சுவாச செயல்பாட்டில் எந்த நொதிகள் ஈடுபட்டாலும் ஆலை கார்பன் டை ஆக்சைடு எடுத்து ஆக்சிஜனை வெளியிடுகிறது. ஆக்சிஜனை வெளியிடுவதில் மற்றும் ஆக்சிஜனின் வேர் அமைப்பில் எடுத்து கார்பன் டை ஆக்சைடு வெளியிடுகிறது.
பங்கேற்கும் அனைத்து நொதிகளையும் தூண்டுவதில் மெக்னீசியம் முக்கிய பங்கு வகிக்கிறது. மெக்னீசியத்தை அடிப்படையாக கொண்ட செயல்முறை எவ்வளவு நுட்பமானது என்பதை பாருங்கள். அது மட்டுமின்றி நைட்ரஜன் உற்பத்தியையும் தூண்டுகிறது. தாவரங்கள் அதிக நைட்ரஜனை சேமிக்க முடியும். தாவரத்தின் முக்கிய செயல்பாடுகளில் நைட்ரஜனை சரியாக சேர்ப்பதில் மெக்னீசியம் முக்கிய பங்கு வகிக்கிறது. இது மட்டுமல்ல, பாஸ்பேட் வளர்சிதை மாற்றத்தில் மெக்னீசியத்தின் பங்கு இன்றியமையாததாகும். தாவரத்தின் ஒவ்வொரு பகுதிக்கும் பாஸ்பேட் கலவைகளை இது வழங்குகிறது. மாக்னீசியத்தை பயன்படுத்துவதால் அதிக பலன் கிடைக்காது என்பதை நாம் பெரும்பாலான விவசாயிகள் புரிந்து கொள்கிறார்கள். ஆனால் இந்த நைட்ரஜன் பாஸ்பரசுடன் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டுள்ளது. இவை இரண்டும் மெக்னீசியத்தை அடிப்படையாக கொண்டவை. ஆலைகள் அதை முழுமையாக உறிஞ்சி வேண்டும் என்றால், உதாரணமாக அது நைட்ரஜன் அல்லது பாஸ்பரஸ் அல்லது பொட்டாசியம் முழுமையாக உறிஞ்சப்பட வேண்டும் என்றால் அதில் மெக்னீசியம் இருக்க வேண்டும். இது மட்டுமல்ல, சூரிய சக்தியை கைப்பற்றுவதில் ஒளிச்சேர்க்கையை முடிக்க தாவரத்தின் ஒளிச்சேர்க்கை நன்றாக இருக்கும். பின்னர் வளர்ச்சியும் நன்றாக இருக்கும். இனப்பெருக்கமும் நன்றாக இருக்கும். இது மட்டுமல்ல, தாவரம் சுவாசத்தால் ஈடுபடும் அனைத்து வகையான நொதிகளையும் தூண்டுவதில் மாங்கனீசு பெரும் பங்கு வகிக்கிறது. எந்த சூழ்நிலையிலும் புறக்கணிக்கப்படக்கூடாது. இந்த மாக்னீசியம் நமக்கு அதிகம் தேவை. மேலும் செடியின் வளர்ச்சி நிலையில் பூக்கும் கட்டத்தை அதை குறைவாக பயன்படுத்த வேண்டும். தாவரத்தின் வளர்ச்சி கட்டத்தில் அதிகமாக பயன்படுத்தப்பட வேண்டும். ஏனெனில் நைட்ரஜனை முழுமையாக உறிஞ்சுவதற்கு இந்த ஏற்பாடு அவசியம். அதை பயன்படுத்த இந்த மாக்னீசியம் ஒரு பெரிய பாத்திரத்தை வகிக்கிறது. இது மட்டுமின்றி நல்ல ஒளிச்சேர்க்கையில் மாக்னீசியம் முக்கிய பங்கு வகிக்கிறது. எனவே தாவரத்தின் வளர்ச்சியின் முதல் கட்டத்தில் அதிக மாக்னீசியத்தை பயன்படுத்த வேண்டும். பூக்கும் கட்டத்தில் சிறிது பயன்படுத்த வேண்டும். இது பழங்களில் எந்த விளைவையும் ஏற்படுத்தாது. ஆனால் வளர்ச்சி நிலையிலும் பூக்கும் நிலையிலும் உள்ள நாம் பயன்படுத்திய மாங்கனீஸ் காய்க்கும் நிலையிலும் வழங்கப்படும். மாங்கனீசு பழங்கள் உருவாவதற்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை வழங்குவதற்கும் இது பங்களிக்கிறது. அதனால்தான் நமக்கு இந்த மாக்னீசியம் தேவை. எப்படி இருந்தாலும் புறக்கணிக்க கூடாது. எனவே இந்த வழியில் இதை பயன்படுத்துவதன் மூலம் ஆலை ஆரோக்கியமாகவும் நன்றாகவும் வளரும். அந்த அளவிற்கு இல்லை, தாவரத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் பாஸ்பேட் கலவைகள் வழங்க உதவுகிறது, நைட்ரஜனை பெற உதவுகிறது மற்றும் மெக்னீசியம் அதன் முழுமையான பயன்பாட்டிற்கும் இது உதவுகிறது. எனவே பல நன்மைகளை வழங்கும் இந்த மாக்னீசியத்தை செடியின் வளர்ச்சியின் போது அதிகமாக நாம் பயன்படுத்த வேண்டும். பூக்கும் கட்டத்தில் குறைவாக பயன்படுத்தவும். மணல் மண்ணில் மெக்னீசியம் குறைவாக உள்ளது. பொட்டாசியம் அல்லது அம்மோனியம் நைட்ரேட்டை அதிகமாக பயன்படுத்தினால், அதாவது தேவையில்லாமல் பயன்படுத்தினால் மெக்னீசியம் குறைபாடு ஏற்படுகிறது. ஆலை மெக்னீசியத்தை உறிஞ்சாது. எனவே அவர் தேவைக்கேற்ப கொடுக்க வேண்டும். அது மட்டுமின்றி மெக்னீசியம் குறைபாடு காரணமாக தாவரத்தின் கீழ் இலைகளில் மெக்னீசியம் குறைபாடு உள்ளது. இலைகளில் நரம்புகள் பச்சை நிறத்தில் இருக்கும். ஆனால் அதன் விதை பகுதி அதன் நிறத்தை வெளிர் மஞ்சள் நிறமாக மாற்றுகிறது. இலைகளின் அனைத்து நரம்புகளும் தெளிவாக தெரியும், பச்சை நிறத்தில் இருக்கும். ஆனால் அவற்றுக்கிடையே ஆன பகுதி வெளிர் மஞ்சள் நிறமாக மாறுகிறது. தற்போது நம்மிடம் மாங்கனீஸ் உள்ளது. இது மெக்னீசியம் சல்ஃபைடு வடிவத்தில் கிடைக்கிறது. இந்த மெக்னீசியம் சல்ஃபைடு வளர்ச்சி நிலையில் 15 கிலோகிராம், மாக்னீசியம் குறைபாட்டை பூக்கும் நிலையில் 10 கிலோ பயன்படுத்துவதன் மூலம் ஈடு செய்யலாம். எனவே ஒவ்வொரு விவசாயியும் இதை செய்ய வேண்டும். முதல் ஊட்டச்சத்துடன் மெக்னீசியமும். முதலில் இது வளர்ச்சி நிலை, அதிலும் பூக்கும் கட்டத்தில் கொஞ்சம் குறைவாக கொடுக்கப்பட வேண்டும். இல்லையெனில் நைட்ரஜன் கிரகணத்தில் இந்த மெக்னீசியம் தாவரங்களுக்கு பாஸ்பரஸை உறிஞ்சுவதற்கும் உதவுகிறது. அதாவது அதை உறிஞ்சுவதற்கு உதவுகிறது. இது மட்டுமின்றி
சுவாசத்தில் ஈடுபடும் பல வகையான நொதிகளையும் தூண்டுகிறது. அதனால்தான் மெக்னீசியம் சல்பேட்டின் குறைபாடு இருக்கும்போதெல்லாம் இந்த செயல்முறை நிறுத்தப்படும். நைட்ரஜன் அல்லது பாஸ்பரஸ் மட்டுமே பயன்படுத்துவதால் எந்த பயனும் இருக்காது. எனவே இரண்டாம் நிலை ஊட்டச்சத்துக்களில் ஒன்றான மாங்கனீஸை தாவரங்களுக்கு நாம் பயன்படுத்த வேண்டும். இனிமேல் ஒவ்வொரு விவசாயியும் முதலில் நமது பண்ணையின் அறுவடை காலத்தில் நாம் பயன்படுத்தும் ஊட்டச்சத்துக்களின் அளவு, அதில் பாதியில் நாம் இரண்டாம் நிலை ஊட்டச்சத்துக்களை பயன்படுத்த வேண்டும். இனிவரும் எபிசோடுகளில் இந்த இரண்டாம் நிலை சத்துக்கள் எத்தனை கிலோ யாருக்கு எந்த செடிக்கு கொடுக்க வேண்டும் என்பதை விவரிப்போம். இது மெக்னீசியம் மற்றும் தாவர வாழ்க்கையில் அதன் பங்கு, பற்றாக்குறை ஏற்பட்டால் என்ன நடக்கும், இதையெல்லாம் இன்று இத்துறையில் தெளிவாக விளக்கியுள்ளேன். எனவேதான் இனிமேல் ஒவ்வொரு விவசாயியும் மாங்கனீசத்தின் தேவையை புரிந்து கொண்டு ஒவ்வொரு பயிரிலும் மாங்கனீசத்தை பயன்படுத்த வேண்டும். அதனை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை இந்த வீடியோவில் நாம் பார்த்தோம். நன்றி.